நான் அண்ணன் தங்கச்சியாக மட்டும் இல்லை, உங்களுக்கு பொண்டாட்டியாகவும் இருக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள் வந்து எதில் இருக்காங்கன்னா, இந்த இந்தியாவில் உலகத்திலே எந்த நாட்டிலையும் கிடையாது. ஒன்லி தமிழ்நாட்டில் அது குறிப்பாக விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகைகள் விஜய்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தான். ஆனால் அந்த ஒன்றை வந்து விஜய்னால அந்த ரசிகைகளுக்கு கொடுக்கவே முடியாது. தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்படி என்ன தேர்தலில் இந்த ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுத்தாருன்னா விஜய் தான் சிஎம். சார், நீங்க ரசிகைகள் மட்டும் சொல்றீங்க, ஆண் ரசிகர்கள் தான் சொல்றாங்க அடுத்த ஜென்மத்தில் பொண்டாட்டியா வரேன்றான்ல, அவனும் இந்த ஜென்மத்திலே வந்துடுவான். சரி, அப்போ நண்பா நம்பினா என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தா திரிஷா நம்பின்றாரு. 2 பேரும் கல்யாண ட்ரெஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ஆப்ரேஷனுக்கு புக் பண்ணி வச்சுருக்காங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. டிவிகே சார்பா விஜய் அவர்கள் இன்னைக்கு மகளிர் தினத்தை கொண்டாட தொடங்கி இருக்காரு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? நல்லது தான், நம்ம மகளிரை கொண்டாடுறதுன்றது இதுதானே. ஏன்னா எந்த கட்சி, எல்லா கட்சியிலையுமே வந்து விஜய் வந்து ஒரு இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் வடிவேலோட பொண்டாட்டி செத்து போயிடும். இப்போது அம்மா சேர்த்தா என்ன கேட்பேன், உங்கள் அம்மா எங்கள் அம்மா மாதிரின்னு கேட்பேன். அப்பா சேர்த்தா உங்கள் அப்பா அதே மாதிரி கேள்றா அப்படின்னு அனுப்பிடுவேன். அங்கே போனோடனே அங்கே சேர்த்து அழகிட்டு உடனே வடிவேல் கேட்பேன், அண்ணே உங்கள் பொண்டாட்டி என் பொண்டாட்டி மாதிரிண்ணே, அவங்க இறந்து எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குண்ணே. அங்கே ஊரே சேர்ந்து அடித்து துரத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஜய். அந்த விஜய் ரசிகர்கள் அதே மாதிரி தான். நான் அண்ணன் தங்கச்சியாக மட்டும் இல்லை, உங்களுக்கு பொண்டாட்டியாகவும் இருக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள் வந்து எதில் இருக்காங்கன்னா, இந்த இந்தியாவில் உலகத்திலே எந்த நாட்டிலையும் கிடையாது. ஒன்லி தமிழ்நாட்டில் அது குறிப்பாக விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்கள கொண்டாடுறது ஒரு நாளைக்கு அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதான் சார், மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க போகிறாரு. ஆமாம், எல்லாமே கொடுப்பார். அதாவது இப்போ நான் சொன்னால் வந்து அது சமூகத்தில் தப்பாக போயிடும். ஆனால் அதான் உண்மையும் கூட. ஆனால் அதை எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகைகள் விஜய்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தான். ஆனால் அந்த ஒன்றை வந்து விஜய்னால அந்த ரசிகைகளுக்கு கொடுக்கவே முடியாது. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். இவர் என்ன தான் 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, 5000 கொடுத்தாலும் அவங்களுக்கு அதெல்லாம் பற்றி தேவையில்லை. அவங்களுக்கு தேவை ஒன்று. அந்த ஒன்றை விஜய் சாக வரைக்குமே கொடுக்க முடியாது. அதுதான் வந்து அந்த ரசிகர்கள் எதிர்பார்க்குறது. இவர் என்ன விழா கொண்டாடினாலும் சரி, கர்மாதி கொண்டாடினாலும் இதுதான் உண்மை சார். ஆனால் இந்த ஒரு விஷயத்து மூலயமா நிறைய விஷயம் பாருங்கள், மகளிருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்க. அதுதான் சொல்கிறேன். ஒரே மேட்ரு ஒன்று தான். அங்கே அந்த மேட்ரு வந்து அது நடக்காது. அதுக்காக சார் நீங்கள் சொல்கிறது இருந்தாலும் அண்ணன் சொல்கிறாங்க சார். விஜய் அண்ணன் அது எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அண்ணன்னு சொல்லுவாங்க, சில பேர் தம்பின்னுவாங்க, சில பேர் அண்ணன்வாங்க, சில பேர் மச்சான்வாங்க, சில பேர் புருஷன்வாங்க, ஒருத்தர் ஒரு தாத்தான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு 20 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும். அது விஜய் படம் பார்த்தீங்கன்னா விஜய் தாத்தான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா விஜய்க்கு 54 வயசு ஆச்சு, 53 வயசு ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொரு உறவு முறையில் ஒவ்வொன்று கொடுவாங்க. அதில் அதிகமாக வந்து மனைவியாக ஆசைப்படுறவங்க தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது மகளிர் தினம் அவர் கொண்டாடுறது தான் சிறப்பாக. தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்படி என்ன தேர்தலில் இந்த ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுத்தாருன்னா விஜய் தான் சிஎம். அதான் அந்த ரசிகைகள் எதிர்பார்க்குற அந்த ஒரே ஒரு விஷயம்தான். அது கொடுத்தாருன்னா அவர் தான் சிஎம். சார், நீங்க ரசிகைகள் மட்டும் சொல்றீங்க, ஆண் ரசிகர்கள் தான் சொல்றாங்க அடுத்த ஜென்மத்தில் பொண்டாட்டியா வரேன்றான்ல, அவனும் இந்த ஜென்மத்திலே வந்துடுவான். அந்த உறுதிமொழி கொடுத்தா அதையும் பண்ணி வந்துடுவான். இங்கே ஹாஸ்பிட்டலே திறந்துடுறாங்க பெரிய அளவில். பாம்பே போய் தான் இப்போ பண்ண வேண்டியது இருக்குது. இங்கேயே ஹாஸ்பிட்டல் திறந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகும். டெய்லி ஒரு 500 பேர்னா என்ன ஆகும்? கேன்சரை விட இது வந்து பெரிய அளவில் ஹாஸ்பிட்டலில், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பீக்கில் போயிடும். அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. விஜய் வச்சு பெரிய புரட்சியெல்லாம் நடக்க போகுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த பையன் அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அந்த பையனோட ஆசை பாருங்கள். அடுத்த ஜென்மம் நான் இப்போ யாராவது ஒரு டாக்டர் உறுதிமொழி கொடுத்தேன், அடுத்த ஜென்மம் இருக்குப்பா, இந்த ஜென்மத்திலேயே உன்னை பண்ணி விட்றேன்ப்பா அப்படின்னா எல்லாமே வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கான். இப்போ 5 லட்சம் பேர் வந்து அங்கே வந்திருக்கான். இதுக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கான். அதில் 1 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் வேணாம், ஒரு 5 வருஷத்துக்கு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொரோனா வார்டு மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆசைப்படும் போது அதை பண்ணி தானே ஆகணும். விஜய் அவர்கள் விவசாயிகளுக்காக போராட போறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அவர் என்ன வேணாலும் பண்ணட்டுமா, அதெல்லாம் அவர்களுக்கு எய்மே கிடையாது. ரசிகைகளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே, விவசாயம் பண்ணு விளக்கமாக இருப்பானு அதெல்லாம் பண்ண. நான் சொன்னது என்னாச்சு, அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு.
அதை தவிர வேறு எதுவுமே அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, எல்லாரையும் கூப்பிட்டு தலைக்கு 10,000 தரேன்னாலும் அதெல்லாம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. சார் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறாராம். இந்த ஜென்மத்தில் என்ன பிடுங்குறாரு அவர்? இப்போயே போய் ஒரு 50 ஏக்கர் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணலாம்ல. இப்போ என்ன கையால் வழங்காமல் போயிடுச்சா? இப்போயே வாங்கி காசு இருக்குது, போய் தஞ்சாவூரில் வாங்கி பாட்டுக்கு ஒரு பண்ணையை வச்சு சனியாயிரம் அங்கே போ. இதுக்கு என்ன நீ அடுத்த ஜென்மத்தில் எவனை ஏமாத்துற? நீ அடுத்த ஜென்மத்து வரைக்கும் நீ விவசாயம் ஆகணும்னு எவன் அவனை வந்து அழுதுகிட்டு இருக்கான்? இப்போ ஒரு கேனப்பையா அவனெல்லாம் ஒரு ஆள் நீ பேசி அவன் என்ன தேவைன்னு சொல்லிட்டு போவாமல். சரி, இந்த மகளிர் தினம் அவர் கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் திருப்பி மகளிர் தினம்னே போகாதீங்கம்மா. மகளிர் தினத்துக்கு கோரிக்கை ஒன்று தான், இதுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் மருத்துவத்துள்ள டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா இப்போ அவங்க தனியாக போராடுறாங்க, டென்டிஸ்ட்டு தனியாக போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர் தனியாக போராடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வேறு கோரிக்கை இருக்குது. ஆனால் விஜய் ரசிகைகளுக்கு இருக்க ஒரே கோரிக்கை இதுதான். ரசிகர்களுக்கும் சில பேருக்கு இருக்க ஒரே கோரிக்கை அதுதான். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றவே முடியாது. அதனால தான் விஜய் தவிக்கிறாப்புல, இது பண்ணுறாப்புல, என்னமோ பண்ணுறாப்புல, ஆனால் இன்னும் நடக்க மாட்டேங்குது. அது ரசிகைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா திரிஷா தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அப்போ திரிஷாவை அந்நியாக ஏற்றுக்கிறாங்க, அவ்வளோதான். அந்நியாவே ஏற்றுக்கிறாங்க. ஆமாம், இப்போ அதானே போட்டிருக்காங்க மீம்ஸ்லலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நான் ஆயாவை ஏற்றுக்க முடியும்? 45 வயசு ஆயிடுச்சுட்டு இருக்கா, ஆயாவை ஏற்றுக்க முடியுமா? அவங்க அண்ணன் 50 வயசு ஆகுதுனா கூட, 52 வயசு ஆகுதுன்னா கூட அவர் விரும்பக்கூடியவங்க அண்ணி தானே, ஆயான்னு சொல்ல முடியுமா? அதான் சார், சோஷியல் மீடியாலலாம் இதை வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க. குடும்பத்தையே ஒழுங்காக வச்சு பார்த்துக்க முடியல, இவருக்கு எதுக்கு மகளிர் தினம் கொண்டாட்டம், பொண்ணையும் ஒய்ஃபையும் சரியாக வச்சு பார்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ அதுதான் வைத்தறிச்சல் தான். அதெல்லாம் விஜய் இப்படி இருக்காரு அப்படின்ற ஒரு இதுதான் மகளிர் தினம். இதுவும் வைத்தறிச்சல். ஆமாம், அவரை திட்டுறாங்க சார் விஜய். அதை தான் சொல்கிறேன், திட்டுறாங்கன்றது வைத்தறிச்சலை தான் திட்டுறான். புரியுதா உங்களுக்கு? நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்றது தான், வேற என்ன. அந்த மாதிரி தான் ட்ரோல்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க, அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்த ஜென்மத்தில் நான் பொம்பளை பிறந்து கல்யாணம் பண்ணுவேன்னும் போது இப்போ விஜய் யாரையுமே தம்பினே கூப்பிட முடியாது. தொண்டர்களே பார்த்தால இவன் எதுக்கு வர்றானே தெரியாது. புரியுதா? தலைவான்னு பார்க்க வரானா, அண்ணன்னு பார்க்க வரானா, இல்லை எனக்கு பொண்டாட்டி ஆகிறேன்னு வரானா, எதுக்கு வர்றான் அப்படின்றது நீ ஆண் பெண் உருவமாகவே ஒரு வித்தியாசமாக பார்க்க முடியாது. சில பெண் ரசிகைகள் வராங்கன்னா இதுக்கு தான் தெரிஞ்சிடும் அவருக்கு. ஆனால் இவங்களும் இப்படி இறங்கிட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. என்ன தாண்டா பண்ணுறது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி, இவங்களை பகைக்கவே முடியாது, ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் ஆசை வார்த்தை சொல்லி அவனை வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரியே அவன் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு கூட்டத்துக்கு. புரியுதா? அந்த மாதிரி தான் இப்போ வந்து விஜய் பாணியில் நண்பினா என்னன்னு தெரியுதா? நண்பான்னு, அதாவது அண்ணா சொல்லுவார், ஒரு மாதிரி சொல்லுவார். எம்ஜிஆர் வந்து ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புனா அண்ணன் தங்கச்சின்றது கன்ஃபார்மாக சொல்லிடுறாரு. கலைஞர் என்ன சொல்லுவார்? என் அன்பு உடன்பிறப்புகளேன்னுவார். சரியா? இவர் விஜய் மட்டும்தான் நண்பா நண்பின்றாப்புல. சரி, அப்போனா ஃப்ரெண்டு, நண்பா நண்பி. 20 வயசு 15 வயசு பிள்ளையும் நண்பி தான், 50 வயசு ஆயாவும் நண்பி தான் அப்படின்னு ஒரு பொதுவாக நண்பா நண்பின்ட்டு போயிட்டாப்புல. சரி, அப்போ நண்பா நம்பினா என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தா திரிஷா நண்பின்றாரு. 2 பேரும் கல்யாண ட்ரெஸ்ஸில் போகிறாங்க. அப்போ இவர் நண்பின்னு சொல்கிறது என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்னு புரியுதா? அப்போ நண்பான்னு சொல்கிறது என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்னு புரியுதா? அப்போ இந்த நண்பாஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இது கரெக்டு, இவர் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி சில பேர் ஆப்ரேஷனுக்கு புக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஜென்மத்திலே அவர் வந்து அவருக்கு மனைவி ஆயிரும் அப்படின்னு சொல்லி இப்போ பாம்பேயில் வந்து என்னென்னா இது ஒரு பெரிய ஃபேஷனாக நிறைய பேர் எல்லாம் ட்ரெயின் ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணி போயிட்டுருக்காங்க போல். இப்போ வார இடையில வந்ததுனால சில பேர்லாம் வீட்டில் இருக்காங்க போல். சரி, ஒரு பையன்லாம் வந்து வீட்டில் அடம் பிடிக்கிறான், 50,000 ரூபா கொடு எனக்கு வேணும். எதுக்குடா பைக் வாங்க? பைக்கு தான் இருக்கேடா அப்படின்னா, இல்லை எனக்கு கொடு, 1 லட்ச ரூபா வேணும், 50,000 ரூபா ரெடி பண்ணியிருக்கேன், 50,000 ரூபா கொடுன்னு சொல்லி வீட்டில் பிரச்சனை பண்ணுறேன். எதுக்குன்னே சொல்ல மாட்டாங்க. புரியுதா? பைக்கு வச்சுருக்கான், காலேஜ் ஃபீஸும் கட்டியாச்சு, செலவுக்கும் டெய்லி காசு கொடுக்குறேன், எதுக்கு 50,000 ரூபா கேட்க அடம் பிடிக்கிறான்றத தெரிய மாட்டேங்குதுன்றாங்க. விஜயை பார்க்க போகிறேன், 50,000 ரூபா கொடு. இந்த 16 வயதில் படம் சொல்கிறேன், சந்தைக்கு போனால் ஆத்தாவையும் காசு கொடுன்னு கமலஹாசன் சொல்லிகிட்டே இருப்பாப்புல. திருப்பி சொல்லி ஒரு கட்டத்தில் அழுது, சந்தைக்கு போனால் ஆத்தாவையும் காசு கொடு, சப்பானி அழுகிறான்டா கொடுத்து விட்றான்ற கதை தான்ன்ற நிலமையில பல பசங்க ரசிகர்கள் இருக்காங்க. அதெல்லாம் இப்போ தயாராக இருக்காங்க. விஜய் ஒரு வார்த்தை, ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், நண்பா அப்படின்னா போதும், வா நண்பா வீட்டுக்கு அப்படின்னா முடிஞ்சு கிளம்பிடுறாங்க எல்லாம் கூட்டமாக. அந்த நிலமையில தான் இருக்காங்க. நண்பிகளும் ரெடியாக தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா
இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை சார். சார் விஜய் அவர்களோட மனைவி திருப்பி மனைவிக்கு போயிட்டீங்க பாருங்க. விஜய் எங்கேயோ போயிட்டாரு, அதாவது எட்ட முடியாத தூரத்துக்கு போயிட்டார். இன்னும் திருப்பி மனைவி குழந்தைன்னு பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு அவர் நண்பா நண்பின்னு இறங்கி போயிட்டு இருக்காரு. இப்போ படத்துக்கு கல்யாணத்துக்கே பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி போன ஒரே தலைவர் யார்? தான். இப்போ இவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்லாம் பாருங்கள், அவங்க துர்கா ஸ்டாலினோட போவாங்கன்னா ஒரு டீசெண்டாக ஒரு ஃபேமிலி வேஷ்டி சட்டை கட்டிட்டு போவாங்க. இப்படி எனக்கே பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு பால் பழத்தோடு போயிருக்காங்களா? சார் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனார், அங்கேயே கோட் ஷூட்லாம் போட்டு நல்லா ரிசப்ஷனுக்கு போனார் தான் சார் போயிருந்தார் விஜய். அன்னைக்கு எப்போ போனார்? தனியாக தானே போனார். இன்னைக்கு யார் கூட போனார்? நீங்கள் யார் கூடயாவது போகும்போது கோட் ஷூட் போனால் தப்பு கிடையாது, தப்பாக பார்க்க மாட்டாங்க. கல்யாண மாப்பிள்ளை மாதிரி இப்போ கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இன்னொரு பொண்ணை கூட்டு பட்டுச்சேலை கட்டி பூவெல்லாம் வச்சு கூப்பிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு எப்படி போயிட்டுருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. சார் த்ரிஷா மட்டும் இல்லை சார், த்ரிஷா கூட இன்னொரு பொண்ணு வந்தாங்க சார். அவங்க டச்சப்புக்கு வருவாங்க. நீங்கள் வேறு யாரையாக கோர்த்து விட்றாதீங்கம்மா, நீங்கள் வேறு ஏமா கூட ஒரு பொண்ணை புறம் கோர்த்து விட்றாங்க. ஏதாவது டச்சப்பாக இருக்கும், இல்லை வந்து இதாக இருக்கும், காஸ்டியூமராக இருக்கும். அந்த காஸ்டியூமை போட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு இருந்திருக்கலாம், இல்லை வேறு யாராவது பக்கத்து வீட்டுக்குள்ளே நானும் வரேன் அப்படின்ட்டு இருக்கோம், சரி அப்படின்னு கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ இருக்கட்டும், ஒரு இதுக்காக தான், சும்மா ஒரு ஷோக்காக தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரிஷா வந்து தன்னுடைய நட்பை வந்து உறுதி செஞ்சுருக்காரு. நம்ம திரிஷாவை தப்பு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு வேகம் இருக்கும், ஒரு கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு இது இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ புது கார் வருதுன்னு வைங்களேன், புது கார் மார்க்கெட்டில் வருதுன்னா ஒரு மாதத்துக்கு அது பரபரப்பாக பேசப்படும். புதுசாக வண்டி வந்திருக்கு, ஹோண்டா சிட்டியில் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் விண்டேஜ் கார் இருக்கு பாருங்க, அது கிடைக்கவே கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? விண்டேஜ் கார் ஷோ போட்டுச்சுன்னா பெரிய கூட்டம் போவாங்க, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாம் பார்க்க போகிறாங்க. ஏன்னா அந்த கார் ப்ரொடக்ஷனே நிறுத்தியிருப்பான், 100 வருஷத்துக்கு முன்னாடி மாடலாக இருக்கும். ஆனால் அதை பார்க்குறதுக்கு அது கூட இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம். இப்போ புது காரு முன்னாடி ஏதாவது ஃபோட்டோ எடுப்பானான்னு பார்த்தீங்களா? அது இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ வெளியில் போனீங்கன்னா 4 புது வண்டி தான் நிற்கிது. மஹேந்திரா நிற்கிது, ஸ்கோடா நிற்கிது, அதுக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுப்பாங்களா? யாராவது எடுக்க மாட்டாங்க. அதே ஒரு விண்டேஜ் கார் 1932 மாடல், இது பெயிண்ட் அடித்து பலவலன்னு வச்சுருக்காங்கன்னா உடனே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுதான் விண்டேஜ் காருக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே பழமைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா விஜய் தான். அதுதான் விஜயோட ஸ்பெஷாலிட்டி. சார் இப்படி போயிட்டாரு விஜய், இப்படியே போக வேண்டியது தான் சார். ஏன் சார் மனைவி எல்லாம் மிரட்டுறாரு? அவரை மிரட்டி இருக்கவே மாட்டாரு, வீட்டுக்குள்ள விட மாட்டாருன்னு சொல்லிட்டு திரும்பியும் அது யார் வந்தாலும் விட மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவே விட மாட்டாங்க, இவர மனைவி எப்படிமா விடுவாங்க? விஜயை தவிர வேறு யாருமே விட மாட்டாங்க. அதுக்கு தான் சம்பளம் கொடுத்து அத்தனை குண்டாசை போட்டு வச்சுருக்காங்க. விஜய் வீடு, விஜயை தவிர யாரும் வரக்கூடாது. விஜய் தவிர யாரும் தண்ணி கேன் போடுறவங்க கூட வாசலோடு நின்றுடும். அப்புறம் ஆள் எடுத்து வைப்பாங்க. சரி, கல்யாணம் பண்ணி 26 வருஷம் இருக்கட்டும், அதனால என்ன இருக்குது? கல்யாணம் பண்ணால் வீட்டுக்குள்ளே விடணும்னு எதாவது இருக்கா? ரொம்ப நாளாக காணான்னா வெளியே தள்ளி கதவை சாத்தி. இப்போ சில வீட்டிலலாம் இப்போ புருஷன் ரொம்ப குடிச்சிட்டு வந்தாலும் நைட்டு பூட்டிடுவாங்க. இப்போ பெண்கள் பூட்டி போய் கதவை தட்டிட்டு வந்து வெராண்டாலே படுத்து கிடப்பான். அப்புறம் காலைல போதை தெளிஞ்சோடனே தண்ணியை ஊற்றி மானாங்கனியாக வஞ்சி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு 4 செருப்பால் அடித்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ பெண்கள் வெளியே போனாலும் ஆண்கள் இப்போ விஜய் தான் பண்ணுவாங்க. கதவை சாத்திட்டாங்கன்னா இந்த அம்மா அங்கேயே இருக்க வேண்டியதானே? மாதமே இருந்து அவர் வெளியே வரப்போ பார்த்துக்கலாம், இல்லை போயிருக்கலாம். அது போய் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சார் அவங்க ஒய்ஃப் வீடு இல்லாமல் தவிக்கிறேன், குடியுரிமை இது கூட இல்லை என்கிட்ட அப்படின்ற சொல்கிறாங்க. பிரிட்டனில் தான் இருக்குது, இங்கே இல்லை, எனக்கு அதுக்கான இதுவும் இல்லை, 26 வருஷம் நான் இங்கே வாழ்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், எமோஷனல் சொன்னாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது எங்கேயா போய் தங்க வேண்டியதான். இப்போ கீர்த்தி சுரேஷுக்கு ஃபோன் அடித்தா வாங்கக்கான்னு தங்க வச்சுருவாங்க. இல்லை த்ரிஷாக்கே ஒரு ஃபோன் அடிக்கட்டுமே, தங்க வேணாம் சொல்கிறாங்க மாதிரிதான். இதில் ஏன் சார் கீர்த்தி சுரேஷ் வராங்க? அந்த லைனில் குடியிருக்காங்கம்மா. ஏம்மா அப்படி பண்ணுறீங்க? ஏதாவது கோர்த்து விட்டுறீங்க போல். அந்த ஏரியாவில் அவங்களாம் குடியிருக்காங்கம்மா. தெரிஞ்ச ஆக்ட்ரஸ் ஒரு கூட நடிச்சுவார், ஒரு மனைவி வராங்க, ஃப்ரெண்டு, ஆமாம் அவங்க கூட இங்கே தான் இருக்காங்கப்போ அங்கே போய் தங்கலாம்ல. புரியுதா? அது இவங்க கேட்காம விட்டுருப்பாங்க. சார் சங்கீதா எங்கே சார் போவாங்க? சங்கீதாவை தான் சொல்கிறேன் நான். புருஷனுக்கு ஃப்ரெண்டுன்னா அந்த வீட்டில் போய் தங்க மாட்டாங்களா? இவங்க போவாங்களா சார் சங்கீதாங்களாம்? போகலைன்னா ரூம் போட்டு தங்க வேண்டியதான். இதை போய் விஜய் வீட்டுக்கு இல்லை, விஜய் விட்டால் தான் அவங்க அம்மா அப்பாவே துரத்தி அடிச்சு விட்டாப்புல. சந்திரசேகரனே அனாமத்தா ஆசிரமத்தில் போய் இருக்காப்புல, அழுதுகிட்டு ஏதோ பேட்டி கொடுத்துருக்காப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இது பண்ணணும்? இப்போ எங்கேயா படுக்க வேண்டியதான், அதுக்கு என்ன? சார் இப்போ தொடர்ந்து ஃபுல்லாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி அடுத்தடுத்து விஜய் ஃபைல்ஸ்னால் இந்த மாதிரியான எப்ஸ்டீன் ஃபைல் வேறு, விஜய் ஃபைல் வேறு. விஜய் ஃபைல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபைல் தான், அது பழைய ஃபைல் தான். அது
இப்போ புதுசாக எடுத்து இப்போ நீங்கள் பழைய பேப்பர் எடுத்து பார்க்குற இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பச்சி தின்னுட்டு இருப்பாங்க, எண்ணெய் புளியறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து, அதில் பார்த்தா ஒரு பயங்கரமான நியூஸ் இருக்கும். அது ஆச்சரியமாக இருக்கும். அது பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸாக இருக்கும், பழைய பேப்பர் அது. இருந்தாலும் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருந்ததுன்னா அதை படிப்பாங்க. அந்த பஜ்ஜியும் தின்னுட்டு அந்த பேப்பரையும் படித்து கசக்கி போட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஜயோட இது வந்து பழைய பஜ்ஜி பேப்பர் மாதிரி தான். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திடீர்னு யாராவது சிக்கிடுச்சுன்னா அதையும் படிச்சுக்க வேண்டியதான். சார் அப்படி இருந்தாலும் 5 வருஷம் தானே சார், 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா அவங்க ஒய்ஃப் கூட நிறைய ஷோஸ்க்கு போகிறது அந்த மாதிரிலாம். அது ஷோஸுக்கு மட்டும்தான்மா போவார், புரியுதா உங்களுக்கு? ஷோவுக்கு போகிறது வேறு, அது கேமராமேன் நல்லா இருப்பாங்க. நைட்டு பப்புக்கும் பாருக்கும் போகிறது மனைவி எப்படி கூப்பிட்டு போக முடியும்? அந்த மாதிரி தான். விஜய் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிம்மா.